இல்லாத அளவுக்கு கடுமையான குடிநீர் பிரச்சனையை தற்போது சந்தித்திருப்பதாக கூறுகின்றனர் பெங்களூரு நகர மக்கள். ஓரளவு குளுமையான சீதோஷ்ண நிலை, எங்கும் பச்சை பசேல் என இயற்கை கொஞ்சம் அழகு ஆகிய காரணங்களுக்காக இந்தியாவின் கார்டன் சிட்டி என்று பெருமையுடன் அழைக்கப்பட்ட பெங்களூரு நடப்பாண்டு கோடை காலம் தொடங்கும் முன்பாகவே வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளது. ஏழைகள், நடுத்தர மக்கள் மட்டுமின்றி மேல்தட்டு மக்களும் குடிநீர் பிரச்சனையின் கோரப்பிடியிலிருந்து தப்ப முதலமைச்சர் சித்தராமையா வீட்டிலும் இதே நிலைதான் நிலவுகிறது என்பதை அவரது குடியிருப்புக்குள் சென்ற தண்ணீர் லாரி உணர்த்தியது. பொதுவாக காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடியிருப்புகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படும். குறிப்பாக RR நகர், ராஜாஜி நகர், RD நகர், மகாதேவபுரா, கெங்கேரி, ஜெயநகர், கோரமங்கலா, KR புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விநியோகிக்கப்பட்ட காவிரி நீர் தற்போது 3 நாட்களுக்கு ஒருமுறைதான் வழங்கப்படுகிறது. அதுவும் குறைந்த அளவு மட்டுமே கிடைப்பதால் குடிநீருக்காக தனியார் டேங்கர் லாரிகளை மட்டுமே நம்பும் நிலைக்கு குடியிருப்பு வாசிகள் தள்ளப்பட்டுள்ளனர். ஒயிட்ஃபீல்ட், கனகபுரா, கோரமங்கலா உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கட்டப்பட்ட கேட்டட் கம்யூனிட்டி குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். கார்களை சுத்தப்படுத்த தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது. சமைக்கும் பாத்திரங்களை தவிர தட்டு, டம்ளர் போன்றவற்றை ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் வகையில் யூஸ் அண்ட் த்ரோ பொருட்களை பயன்படுத்த அடுக்குமாடி குடியிருப்பு நிர்வாகங்கள் அறிவுறுத்தியுள்ளனர். குடிநீர் பிரச்சனையை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முதலமைச்சர் சித்தராமையா அண்மையில் ஆலோசனை மேற்கொண்டார். கிருஷ்ணராஜசாகர், கபினி உள்ளிட்ட முக்கிய அணைகளில் நீர் இருப்பு குறைந்துள்ள நிலையில் பெங்களூரு மக்களுக்கு குடிநீர் வழங்க என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் செய்யலாம் என்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இது ஒருபுறம் என்றால், பெங்களூருவில் செயல்படும் தொழிற்சாலைகள், சிறு குறு நிறுவனங்களும் போதிய அளவு தண்ணீர் கிடைக்காததால் தற்காலிகமாக மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. சிறிய ரக ஆலைகள், உற்பத்தி யூனிட்டுகளின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய இயக்கப்பட்டு வந்த டேங்கர் லாரிகள் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய மடை மாற்றப்பட்டுள்ளன. தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதால் டேங்கர் லாரிகளில் விநியோகிக்கப்படும் தண்ணீரின் விலையும் 2 முதல் 3 மடங்கு தண்ணீர் வழங்க முடியாமல் சில பள்ளி, கல்லூரிகள் விடுமுறை அறிவித்துள்ளன. குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தி வந்த பெங்களூரு மாநகராட்சி இப்போது தடாலடி நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. அதன்படி நகரில் கார் கழுவ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கட்டுமானம், பொழுதுபோக்கு அம்சங்களுக்கும் குடிநீரை பயன்படுத்தக்கூடாது. மால், சினிமா தியேட்டர்களில் குடிநீருக்காக மட்டுமே தண்ணீரை செலவு செய்ய வேண்டும். இந்த கட்டுப்பாடுகளை மீறினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று பெங்களூரு குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது.